போச்சே. நானே பார்த்து பார்த்து பக்குவமா பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்படி என்ன விட்டு போயிட்டியே. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? யார் வீட்டில் போய் நிற்பேன்? எவளும் கேட்டா கூட தரமாட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நாள் வரை என் கூட இருந்துட்டு இப்படி காலை வாரி விட்டுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டியே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த நேரத்தில் இப்படி என் காலை வாரிட்டியே. நீ இருக்கான்னு தைரியத்தில் தானே நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு செஞ்சு தின்னேன். இப்படி என்ன விட்டுட்டு இடையில பேட்டியே. என்ன ஒரு மாதம் வருவான்னு நான் பகல் கனவுலாம் கண்டுட்டு இருந்தேன். இப்படி என்ன நட்டாந்திரத்தில் விட்டுட்டு அந்த ஆளை பேட்டியே இப்படி என்ன நடுத்தருவில் கிடந்து புலம்ப விட்டுட்டியே. ஆத்திர அவசரத்துக்கு கூட ஒருத்திவளும் ஒன்னத்தையும் தரமாட்டாள்வளே. இந்த நேரத்தில் இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியே. அடக்கடவுளே, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? ஏன் இப்படி நடுத்தருவில் கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு? அடே எப்பா, ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு இப்படி அலறிக்கிட்டு ஊரை கூப்பிட்டு இருக்கா? ஏன் இழுவே இழுவே, என்னப்ல ஆச்சு? ஐயோ அக்கா, என்ன இப்படி பாதியில விட்டுட்டு போயிட்டக்கா. என்ன இப்படி மோசம் பண்ணிட்டக்கா, மோசம் பண்ணிட்டேன். நான் ஒன்னத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சனே. எல்லாம் என்ன இப்படி நடுத்தருல விட்டுட்டு போறதுக்காக்கா. சின்ன பொண்ணு, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? என்ன புருஷன் கிருஷன் மண்டையை போட்டானா என்ன? ஏக்கா, அவ புருஷன் மண்டையை போட்டா அவ சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுட்டு கொண்டாடிட்டுல கிடப்பா. அவ எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்க போறா? ஒருவேளை ரொம்ப நாள ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருந்தா, அதுக்குதான் ஏதாச்சும் ஆயிட்டு என்னன்னு தெரியல. இப்படி மூடி போட்டு அங்க பாருங்க, வெள்ளை துணியால மூடி போட்டு மேல ரோஸ் எதெல்லாம் தூவி வச்சிருக்கா. அப்ப ஏதோ ஒண்ணு செத்து போயிட்டு தான் நினைக்கேக்கா. எனக்கு என்னமோ அந்த நாய்க்குட்டியா தான் இருக்கும்னு நினைக்கேன். எவ்வளவு நாய்க்குட்டி செத்ததுக்கா இப்படி தெருவில் கிடந்து ஒப்பாரி வச்சுட்டப்பா? ஒருவேளை புருஷனா இருக்குமோ? ஏக்கா போங்கக்கா, நாய்க்குட்டிக்கு செத்தது கூட இப்படி ஒப்பாரி வைப்பா? புருஷன் செத்தானே எங்க ஒப்பாரி வைப்பா? சந்தோஷமா இல்ல கிடப்பா? ஏ இழுவை, என்னமா ஆச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, அழுவாதமா. எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏய் அக்கா, அந்த கொடுமையை அவன் வாயால எப்படிக்கா சொல்லுவேன்? இவன் இருக்க தைரியத்துல தானக்கா நான் அம்புட்டு தைரியமா இருந்தேன். இப்படி பாதியில நடு தெருவுல என்ன விட்டு போயிட்டானக்கா. ஐயா, அவன்னு சொல்றாளே, ஒருவேளை புரியனதான் சொல்லிட்டு நடப்பாளோ? ஏன் முடியுமா? இங்க பாத்தியா கூத்த? ஏதோ பிரேதத்தை படுக்க போட்டு ஒப்பாரி வச்ச மேல வச்சிருக்கா. வெள்ளை துணியெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கா. மேல பூவெல்லாம் தூவி விட்டுருக்கா. என்ன கதை? அதான ஒண்ணும் தெரியல. இவ ஒப்பாரி வைக்கிற சத்தம் 2 தடவை தள்ளி இருக்க நமக்கு அப்படி கேக்குது. ஏன் இப்படி நடுத்தரல கிடந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏம்மா இழுவே, ஏன் இழுவே, என்னப்ல ஆச்சு? ஏமா இப்படி கத்திட்டு கிடக்கா? இழுவ ஓண்டதானே கேட்கும். வாயை திறந்து சொல்லு. ஏதாச்சும் ஒன்று சொன்னா தானே தெரியும். நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுடுச்சே. ஆமா, இது ஒப்பாரி பாட்டு கொண்டு குறைச்சல்ல. எப்படி ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா பாரு. எப்படி என்னதான் ஆச்சு? ஏக்கா, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. பேசாம அந்த வெள்ளை துணியை உருவுங்க. அப்பதான் உள்ள யார் இருக்கான்னு தெரியும். புருஷனா இல்ல இருந்து நாய்க்குட்டியான்னு தெரியும். ஆமா சின்ன பொண்ணு, எது கழுவுறான்னு ஒண்ணுமே தெரியல. இவ ஆளுநர் சவுண்ட் கேட்டுதான் நாங்க வந்தோம். அங்க அவ்வளவு வரும் பக்கத்துல இருக்கவி என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு கிடக்காது. நம்ம தான் சரி ஊருக்குள்ள எவ இப்படி அழுவ போட்டு கத்திட்டு கிடக்கான்னு இங்க வந்து பார்த்தா இழுவதான் இப்படி கத்திட்டு கிடக்கா. வெள்ளை துணியை போட்டு மறைச்சு வேற வச்சிருக்கா. இதுல பூ வேற தூவி விட்டுருக்காளே. வேற செத்து போனதை வச்சு நான் என்ன பண்ணேன்? வெள்ளை துணியை வச்சு மறைச்சு போட்டு பூவெல்லாம் போட்டாதானே ஆத்மா சாந்தி அடையும். அதானே அப்படி போட்டு வச்சிருக்கேன். என்னது ஆத்மா சாந்தி அடையணுமா? ஐயோ, நம்மளுக்கு இருக்காக்கி விடுவா போல. ஏக்காவது வெள்ளை துணி எடுக்கல, இல்ல நான் எடுக்கட்டுமா? சின்ன பொண்ணு, எனக்கு வேற பயமா இருக்கு பத்துக்க. இவன் ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற என்னதெல்லாமோ என் மனசுக்கு என்னதெல்லாமோ தோணுது. எதுவா இருந்தாலும் நீயே திறந்து பாரு. ஏக்கா நவுளுங்கக்கா, நீங்க அதுக்கு மேல பயந்தாங்கொழி எல்லாரும் இருப்பீங்க போல. அப்படி என்னதான் வெள்ளை துணியை போட்டு மறைச்சு வச்சிருக்கா? உருவிதான் பாப்போம். அட சிலிண்டரு, இது முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஒப்பாரி வச்சுட்டடக்கா. அட கிறக்க முடிச்சவா. நான் கூட யாரோ செத்து போயிட்டாவன்னு நினைச்சு ஒப்பாரி பாட்டு படிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தேன். இங்க சிலிண்டர் முடிஞ்சதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமாக்கும். சின்ன பொண்ணு, என் நிலைமைய பாத்தியா? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இப்படி என்ன நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டு பாத்தியா? இது என்ன ஒரு மாசம் ஓடணும்லாம் நினைச்சேன். இது இருக்க தைரியத்துல தானே அது இதுன்னு நல்ல நிம்மதியா செஞ்சு தின்னேன். இதுக்கப்புறம் நான் எதுல செஞ்சு திம்பேன்? இழுவே, பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கேன், எட்டுக்கிட்ட நல்ல 4 சமுட்டு விடுவேன் பாத்துக்க. என்ன போல நினைச்சிட்டு கிடக்கா? ஒப்பாரி வச்ச வேகத்துல நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்து அடால வேகமா ஓடி வந்தா இவ சிலிண்டரை வச்சு இங்க கூப்பாடு போட்டுட்டு இருக்கா. கூப்பாடு இது உன் வீட்டுல மட்டும் தான் சிலிண்டர் முடிஞ்ச மேல பேசிட்டு இருக்கா. என் வீட்டுல 4 நாளுக்கு முன்னாடியே சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. அப்ப நானும் இப்படி தெருல கிடந்து ஒப்பாரியா வைக்கணும்? சிலிண்டர் முடிஞ்சிருச்சு, ஒப்பாரி வைக்கலாம். ஒப்பாரி கிறுக்குதான், வேற என்ன கிறுக்குதான் பிடிச்ச அலைவா போல. எனக்கு தான் சிலிண்டர் முடிச்சிட்டு அதுக்குன்னு நானே கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்க முடியும்? அதானே, சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. நீ யாரும் இப்ப சாப்பிடாம கொள்ளாம கிடக்கா? அவ்வளவு வரும் விர அடுப்புல வச்சு நல்லா தின்னுபிட்டு நல்லா கல்லு உருண்டை பாய் தானே கிடக்காவே. இவ அப்படி ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா. ஐயோ போச்சே. சின்ன பொண்ணு, நம்மள பார்த்தவளுக்கு கிறுக்கி மாதிரி தருது போல.
ஒப்பாரி வச்சுட்டு அந்தால வெயில கிடந்து சாவட்டும். இங்க அவன் இருக்க வெறுப்புல இவன் என்ன கொஞ்சம் வெறுப்பு ஏத்திட்டு இருக்கான். சிலிண்டருக்கு இதுல வெள்ளை துணி வேற மேல பூவை வேற தூவி வச்சிருக்கான். கொழுப்பு தானே எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை தானே. வா நம்ம போவோம். ஆமாக்கா சரியான அரைக்கிறியா இருப்பா போல. ஏமா இவகிட்ட எல்லாம் கிடந்து நம்ம பேசிக்கிட்டு மல்லு கட்ட முடியாது. சிலிண்டர் போயிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். அவன் அங்க புருஷன் செத்து போனாலே ஒப்பாரி வைக்க துப்பு இல்லாம தெரிகிறாளுவே. இவன் என்னடானா சிலிண்டர் போயிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். வா நம்ம போவோம். ஒத்தரோசா அவளை கிளம்பிட்டாலும் நம்மளும் கிளம்புவோமா? முடியுமா? நீ போ, நான் வாரேன். சரி நானும் போறேன். கிறுக்கி கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா. ஏமா இந்த ஒப்பாரி எல்லாம் கேட்க இயலாது. ஒத்தரோசா என் நிலமைய பாத்தியா? இவ்வளோ அவ்வளோ இருக்கும், அவ்வளோ கேலியா இருக்குது போல. நான் சிலிண்டர் இல்லைன்னு அவ்வளோ வருத்தத்துல மன உளைச்சல்ல கிடக்கேன். இவ்வளோ அவ்வளோ வர நமக்கு போட்டு போறாளுவே. ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை சொல்றாளுவா? ஒண்ணு கிடையாது. நீ கூட பரவாயில்ல, எனக்காண்டி நிக்கா. அவ்வளோ அந்த ஆளு போனாலுவா பாரு. ஆமா, நீ கொழுப்பு எடுத்து ஒப்பாரி வைப்பா. உனக்கு ஆறுதல் ஒரு கேடு. அவ்வளோ வேற ஓடாம ஒன்று தூக்கி வச்சு கொஞ்சமா செய்வாளுவே. ஏன் இழுவே? இதுக்கெல்லாம் போயிட்டு மன உளைச்சல் ஆகலாமா? என் வீட்லேயும் தான் 4 நாள் முன்னாடியே சிலிண்டர் போயிட்டு நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரியாம நான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணி சமைக்கல. அதே மாதிரி பண்ணிக்கிட வேண்டியதுதான். அதுக்கு இப்படி வெயில கிடந்து ஏன் ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா? இல்ல ஒத்தரோசா, எனக்கு மனசே கேட்கல பத்துக்க. என்ன 1 மாசத்துக்கு மேல ஓடணும்னு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். இப்படி நடுத்தரில் விட்டு போயிட்டு பத்தியா மனசே கேட்கல. வேறவும் இல்ல பத்துக்க. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஏகப்பட்ட விரவு பிறக்கினீங்க. நான் கொஞ்சோட தான் பிறக்கிட்டு வந்தேங்க. இந்த சிலிண்டர் இருக்க தைரியத்துல தான் நான் கொஞ்சோட பிறக்கிட்டு வந்தேன். இது எப்படி காலை வாரி விட்டுட்டு பாரு. காலை வருது கையை வருதுன்னு இந்த பாரு இழுவேன். நீ எதுக்கு இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா? நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் பத்துக்க. அதுக்கேத்தாப்புல பண்ணுவோம். அப்படி என்ன பிளான் போட்டு வச்சிருக்க ஒத்தரசா? என்ன எங்கேயாச்சும் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து சிலிண்டர் வாங்க போறியா? அப்படி வாங்கதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என் கையில கிடக்காது காதுல கிடக்காது வித்தாது இந்த சிலிண்டர் வாங்கி போடுறேன். ஆமா, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் அப்படியே காசு வச்சுக்கிட்டு திரிகிறேன் பாரு. காசு கொடுத்தலாம் வாங்காண்டேன். பேசாம எவ வீட்லயா இருந்து திருடலான்னு பாத்திருக்கேன். என்னது? எவ வீட்லயாவது இருந்து சிலிண்டர் திருட போறியா? ஆமா, இந்த சிலிண்டர் எருமமா கணக்கா இருக்கு. இது திருடி வர்றதுக்குள்ள நம்ம முதுகெலும்பு உடஞ்சு அந்த செத்து இத்து போயிருவோம். நான் கூட சிலிண்டர் இல்லாமல் சமாளிச்சிருவேன் பார்த்துக்க. ஓன் நிலமையை பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் ஒரு யோசனை சொல்கிறேன். அப்படி என்ன யோசனை? இந்த பாரு, இப்போ போனால சின்ன பொண்ணு அவள் வீட்டில் பெரிய முழு சிலிண்டர் இருக்கு. அவள் மாமியாக்காரி இப்போதான் பொத்தனாப்பில் எடுத்து மாட்டி வச்சிருக்கா. நீ என்ன பண்ணு, எப்படியாச்சும் உன் புருஷனை விட்டு அந்த சிலிண்டர் திருட சொல்லு. பேசாமல் அதை திருடிட்டான்னு வச்சுக்கேன். திருடிட்டு இந்த காலி சிலிண்டர் அங்கே வச்சிரு. வச்சுட்டு நீ பேசாமல் முழு சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கேன். நீ அப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு நீ இந்த சிலிண்டர் வச்சு ஓட்டிக்கிடலாம். வேற உன் தேவையில்ல. அப்பப்போ காப்பி சோறுன்னு நான் அப்பப்போ எனக்கு தேவைப்பட்டா கூட உன் வீட்டில் வந்து பொங்கிக்கிடுவேன். நீ என்ன பொங்க விட மாட்டேன்னா சொல்லுவா? ஏன் ஒத்தரோசம் இதெல்லாம் எப்படி சரி வரும்? என் வீட்டில் உள்ளவே சிலிண்டர்லாம் எங்கே திருட போவான்? அக்கே அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அதெல்லாம் ஏன் சரிப்பட்டு வரமாட்டான்? நம்ம ராஜேஷ் தானே சொல்லு. அதெல்லாம் அலையக்க தூக்கி கொண்டு வந்து தந்துடுவான். நீயும் கூட போ. எப்படி ஒத்தரோசா எப்படி திருட முடியும்? வீட்டில் என் நேரம் ஆள் இருப்பாவா? அவள் வீட்டில் எப்படி திருட முடியும்? சின்ன பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு நசுக்குலாம் நசுக்கி விடுவா. இந்த பாருலுவேன் கரெக்டாக கொஞ்சம் மதியான நேரத்தில் இந்த சின்ன பொண்ணு இப்படி இந்த மாதிரி வெளியே தான் சுற்றிட்டு கிடப்பா. அவள் புரியணும் வேலைக்கு போயிடுவான். மாமியை கிளம்பி நல்லா குரட்டை விட்டு தின்னுபிட்டு அப்படி உறங்கும். ஒரு 2-2:30 போன சிலிண்டர் அழகாக தூக்கிட்டு வந்துடலாம் பார்த்துக்க. எடுத்து உறந்து தான் கிடக்கும். ஒரு நேரம் பூட்டிலாம் கிடக்காது. ஏன்னா இந்த நெட்டவாளி அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு ஊர் பொறுக்கிட்டுலாம் தெரியவா. வீடு ஒரு நாளும் பூட்டி கிடக்காது. அதனால யாருக்கும் தெரியாமல் கிளவி தூங்கின நேரமாக பார்த்து சிலிண்டர் தூக்கிட்டு வந்துரு. ஒத்தரோசா யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வரும். யார் சரிப்பட்டு வராதுன்னா அதெல்லாம் எல்லாம் வரும். நீ ராஜேஷை எப்படியாவது தூக்க சொல்லு. இப்போதைக்கு உனக்கு இதான் வழி பார்த்துக்க. வேற சிலிண்டர் கிடைக்காது. சின்ன பொண்ணு வீட்டில் இப்போ தான் புது சிலிண்டர் மாட்டிருக்காவே. எனக்கு தெரியும் பார்த்துக்க. சரி நீ இப்படி கடந்து ஒப்பாரி வச்சிருந்தாலும் உன் நிலைமையை பார்க்க பாவமா இருந்து பார்த்துக்க. அதான் சொன்னேன். சின்ன பொண்ணு சிலிண்டர் வீட்டில் திருடிட்டு வந்தாலும் சின்ன பொண்ணு மாமியாக்காரி நல்லா அந்த அடுப்புலாம் சமைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வச்சு அதை சமைச்சு அது தின்னுக்கிடும். அதனால அவளுக்கும் கஷ்டம் இல்லை. நீ தான் பாவம். வேற விடத்தையே உனக்கு யூஸ் பண்ண தெரியாது. வேற எவ்வளோ கடந்து ஹூன்னு ஊதனால ஒன்றும் உனக்கு தெரியாது. அதான் சொன்னேன். இதுக்கப்புறம் உன் விருப்பம் பார்த்துக்க. ஓ ஒத்தரோசா நீ சொல்றா சரியா பிரியன்ட்ட கேட்கேன். கேட்டுட்டு நல்ல முடிவா சொல்லு. எது வரனாலும் என்கிட்ட சொல்லு. வீட்டில் ஆள் இல்லாத நேரமா நான் சொல்றேன். அப்போ போய் எடுத்துட்டு வாங்க. சரி ஒத்தரோசா. சரி இப்போ உன் சிலிண்டரும் வெள்ளை துணி ஒரு ரோசா எதலு அவளுக்கு தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. அங்கே வெயில கிடந்து செத்துட்டு கிடக்காத. சரி சரி ஒத்தரோசா. நான் அப்போ கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. நானும் கிளம்புறேன். சரி ஒத்தரோசா. ஒரு வழியா இவன் மண்டையை குழப்பிட்டோம். இவன் எப்படியாச்சும் சின்ன பொண்ணு வீட்டிலேருந்து சிலிண்டரை தூக்கிட்டான்னா இவன் வீட்டிலேருந்து நம்ம சிலிண்டரை தூக்குறது ரொம்ப ஈஸி. அழகாக தூக்கிடலாம். இவாளே ஒரு குவாயா. இவன் வீட்டிலேருந்து திருடுறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? இவன் மட்டும் சின்ன பொண்ணு வீட்டிலேருந்து தூக்கிட்டானா நம்மளும் தூக்கிடலாம். இவன் வீட்டிலேருந்து திருடி விடலாம். என்ன இந்த குந்தாணி என்னென்னமோ சொல்லிட்டு போறா. திருடலா சொல்றா. திருடுறதுக்கு முன்ன பின்ன நம்மளுக்கு பழக்கமும் இல்லை. நம்ம பிரியனும் கரெக்டாக திருடிடுவானான்னு தெரியலையே.
சரி, இவ சொல்றதும் கரெக்டு தானே. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா. இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லை. இந்த காலி சிலிண்டரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சிலிண்டர் புக் பண்ணா கூட 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட வராதுன்னு தான் நினைக்கி இப்ப இருக்க நிலைமைக்கு. திரும்ப லாக்டவுனு காக்டவுனு என்ன இளவையாவது போட்டானுன்னு சிலிண்டர் இல்லாம தட்டுப்பாடு தெரிய முடியாது. பேசாம சின்ன பொண்ணு வீட்டுல இருக்க சிலிண்டர் எப்படியாவது திருடிட வேண்டியதுதான். இதை விட்டுவிட்டா நம்மளுக்கு வேற வழியும் இல்லை. சீக்கிரம் திருட வேண்டியதுதான்.